டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கிற? அது என்னது? ஜாஸ் பாட்டில் மாதிரி இருக்குது, இல்லைன்னா ரத்தம் மாதிரி இருக்குது. இது வந்து ரத்தம். இது ஒருத்தவங்களோடது, இது ஒருத்தவங்களோடது. அடுத்து யாருன்னு தெரியுமா? வேண்டாம் வேண்டாம், பயமா இருக்கு. இது ஆக்சுவலி ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம பாத்ரூம் கட்டி 5 வருஷம் ஆச்சா? இருக்கு. 5 நாளா? நான் 5. கல்யாணம் ஆகி 4 வருஷம் முடிஞ்சு 5 வருஷம் ஆச்சு இந்த பாத்ரூம் கட்டி. அது லைட்டா வந்து உப்பு கரைப்பு டைல்ஸ்ல வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து தேடி தேடி ஒரு ப்ராடக்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். பட் அது வந்து என்னன்னா எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஃப்ரீயா கிடைச்சிருக்கனால அது ஹானஸ்டா அதுக்கு ஒரு ரிவ்யூ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பாத்தீங்க அப்படின்னா இந்த பாட்டிலை பார்த்தோன்னே மோஸ்ட்லி எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது வந்து நிலா குட்டி சேனலோட டைல்ஸ் கிளீனர். இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு இதில் வந்து இப்போ ஊற்றிக்கலாம். மிராண்டான்னு எடுத்து குடிச்சிடுவாங்க. தயவு செஞ்சு குழந்தைங்க முன்னாடி வச்சிடாதீங்க. அது பார்க்க அப்படியே மிராண்டா மாதிரியே இருக்குது. ஸோ இப்போது இது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது வந்து ஆக்சுவலி எந்த ஒரு ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாது. நம்ம சுத்தம் பண்ணுறோம், அதை மக்களுக்கு தெரிவிக்கிறோம். வாங்கி இது வேற நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதனால் இதையும் கட் பண்ணி கொண்டு வரலாம். ஸ்க்ரப்பர் பழசு இருக்கு, பட் இருந்தாலும் புது ஸ்க்ரப்பராக இருந்தால் கொஞ்சம் பெட்டர். ஏன்னா புது ஸ்க்ரப்பர் நார்மல் சும்மா தேய்ச்சோம் அப்படின்னாலே கொஞ்சம் நல்லா க்ளீன் ஆகும். பழைய ஸ்க்ரப்பரை போட்டு எதுக்கு கஷ்டப்படணும்? தேவையான பொருட்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்க்ரப்பர், ஒரு ப்ரஷ் அண்ட் நம்ம ப்ராடக்ட். இப்போது இது ஒன்று மட்டும் இப்போ நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேவா? வாங்க போகலாம். வந்துட்டேன். இதை நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஒரு வாரமாக உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க. அம்மா வீட்டில் வந்து ரெஸ்ட்டுக்காக போயிருந்தேன். இப்போவுமே பேக் பெயின் ஃபுல்லாக சரியாகலை. சரி வந்து பார்த்தா இவங்கெல்லாம் வந்து தொட்டிக்கிட்டு அந்த சைடு அவர் வந்து குளிச்சுப்பாரு. நானும் தம்பி மட்டும்தான் பாத்ரூம் யூஸ் பண்ணுறாரு. தோட்டத்து சாலையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த க்ளீனிங் ஒர்க். அது எங்கள் தோட்டத்தில் சொல்லவே வேணாங்க. பாருங்கள், 1 வீக் நான் அவ்வளோ க்ளீனாக வந்து வச்சுட்டு போயிருந்தேன். அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அட்டரை பிடிச்சி என்னென்னமோ ஆயிடுச்சு. இதெல்லாம் இங்கே பாருங்க, என்னென்னமோ ஆகிக்கிருக்கு. மேலே வந்து அணில் தொல்லை ஜாஸ்தி. அந்த என்ன பண்ணோன்னா அங்கே ஓட்டையிலேருந்து மண்ணு கீழே பாருங்கள் தள்ளிக்கிட்டே இருக்குது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீனில் வந்து எனக்கு பரவாயில்ல, பெட்டர். இந்த கலர் லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் என் ஹஸ்பண்ட் திரிகிட்டே இருந்தார். 2 பேர் குளிக்கிறீங்க எப்படின்னா நம்ம சோப் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த சோப்பில் இருக்க அந்த ஒரு கெமிக்கல்ஸ் எல்லாமே அந்த ரியாக்ஷன் தான் இது எல்லாமே. ஸோ இதை வந்து நம்ம இன்னைக்கு முக்கியமாக அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா வந்து அந்த இடம் காஞ்சிருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதுதான் மஸ்ட்டு. ஸோ அது வந்து நம்ம நல்லா இன்றைக்கி ஒரு வாரம் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணாதனால நல்லா வந்து காஞ்சி ட்ரையாக இருக்குது. ஸோ தேவையான பொருட்கள் மறுபடியும் சொல்கிறேன். முக்கியமாக ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் நிலா குட்டி சேனலோட டைல்ஸ் கிளீனர். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு விம் ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கேன். விம் ஸ்க்ரப்பர், அதுக்கப்புறம் ஒரே ஒரு ப்ரஷ்ஷு. இது கிடைக்கலன்னா கூட ஆல்டர்னேட்டிவாக எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமான பொருள் அவங்க சொல்லிக்கிறது க்ளவுஸ். எப்படி ஆப்ரேஷன் கொலை பண்ணுறதுக்கு க்ளவுஸ் தான் மஸ்ட்டு. ஆமாம். இப்போ வாங்க, உடல்நிலை சரியில்லாதனால பொசிஷனை பார்த்து தான் உட்கார வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து இதை நம்ம இங்கே பாருங்க. ஓ, வேற லெவல். என்ன ஆச்சரியமா இருக்கு. இங்கே பாருங்க, லைட்டாக இப்படி பண்ண உடனே அந்த ரியாக்ஷன் உங்களுக்கு தெரியுதா? சவுண்ட் கேட்குது. ஸோ மஸ்ட்டுங்க, தயவு செஞ்சு குழந்தைங்க இருக்க இடத்துல ரொம்ப சேஃப்டியாக வைங்க. ஆனால் அதுக்கப்புறம் இது ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணுங்க. எனக்கு இப்போ க்ளவுஸ் போட்டு வந்துக்கலாமோன்னு தோணுது. ஸோ இப்போ வந்து இது நம்ம இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணலாம். எனக்கே ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் பதட்டமாகவும் பயமாகவும் தான் இருக்குது. மெதுவாக பூசுங்க. ஒரு 5 மினிட்ஸ் விட்டுறணும்னு சொன்னாங்களே. ஆனால் இப்போ பாருங்க, உங்களுக்கு இல்லை காய விட்டால் தான் நல்லா இருக்கும். என்ன புதுசு மாதிரி ஆகுது. இது வந்து நம்ம இப்போ தேய்ச்சிட்டோமா, தேய்ச்சோடனே ஆக்சுவலி தண்ணி பட்டோடனே கலர் வந்து நார்மலாக சேஞ்ச் ஆகிறது வந்து சகஜம் தான். பார்த்துருவோம். இப்போ பாருங்க, பார்ப்போம். எனக்கே ஃபர்ஸ்ட் டைம் தான். மெதுவாக தேய்ங்க. அதாவது சாரில் வந்து மூஞ்சி வந்துற போது எங்கேயும் பட்டுற போது அவங்களே கொடுத்துருக்காங்க. ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும், கண்ணில் வந்து எங்கேயும் பட்டுறான்னு பார்த்தோம். அப்படி இல்லை, கெமிக்கல்னாவே சேஃப்டியாக தான் இருக்கணும், அவ்வளோதான். வாட்டர் தவிர நீ எந்த பொருளாக இருந்தாலும் சேஃப்டியாக இருக்கணும், அவ்வளோதான். தண்ணி தான் உலகத்துலேயே மிகவும் ஆபத்தான பொருள், தெரியுமா? இப்போ இதோட ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஆனால் எல்லா பக்கமே இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டுருவோம். ஏன் அப்படின்னா நான் இதோட டவுட்டோடவே தான் வாங்கினேன். இன்னும் தொட்டுக்குங்க, பத்தல இன்னும் இருக்கு. அப்படியே அங்கே பாருங்களேன்.
அது சவுண்ட் கேக்குதா உங்களுக்கு? கேக்குது சவுண்டு. அந்த எனக்கு கேக்குது. இது வந்து இப்ப react எனக்கு கேக்குது. வீடியோல கேக்குமான்னு தெரியல. அதாவது ஒரு வெந்தண்ணி சுடு தண்ணி கொதிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. மறுபடியும் சொல்றேன், இது பெய்ட் ப்ரமோஷன்லாம் கிடையாது. இது என்னுடைய ஓன் இதுதான். நான் வந்து உங்களுக்கு கொடுக்குற ரிவ்யூ. கரையாயிருச்சு, அதை நாங்க ஒரு பக்கம் வாங்கி அதை க்ளீன் பண்றோம். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வாங்கி அதை நீங்களும். ஆமா. இப்போ இது ஃபுல்லா பூசி முடிச்சுட்டு நம்ம ப்ரஷ் வச்சு தேய்ச்சி எல்லாம் பண்ற வரைக்கும் வந்து இது ஈரக்காடு நம்ம காயாம இருக்குமான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் நிஜமாவே அப்படியே இருக்கு. அந்த ஸ்வைங்கின்னு சவுண்ட் வந்துட்டே இருக்கு பாருங்க. ஒரே நிமிஷம். இப்போ நீங்க பாத்ரூம் பார்த்து யாரும் தப்பா நினச்சிக்காதீங்க. நான் அவ்வளோ க்ளீனாக வச்சிருந்தேன். 1 வீக்காக இங்கே இல்லாததுனால தோட்டம் சாலையில் எல்லாருக்குமே அப்படி தாங்க இருக்கும். அட்டாச் பாத்ரூம் இருப்ப நம்ம நீட்டாக வச்சுக்கலாம். பட் இது அப்படி இல்லை. ஓகே, கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா பூசியாச்சு. இப்போ இங்கே பூசிக்கலாம். வேர்த்து விறுவிறுத்துச்சுங்க அந்த சைடு. இது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்றது பார்ப்போம். ஏன் அப்படின்னா இப்போ இதை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, தண்ணியை லைட்டாக ஊற்றினோம் அப்படின்னாலே அந்த கலர் உப்பு கரை தெரியாத மாதிரி மாறும். ஆனால் உண்மையாகவே போயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம கடைசியில் தான் வந்து நம்ம பாத்ரூம் காயும் இல்லையா நம்ம கழுவுனதுக்கப்புறம் அப்போ தான் கண்டிப்பாக தெரியும். இது என்ன எக்ஸ்ட்ரா இருக்குன்னு பார்க்காதீங்க. இந்த பாத்ரூம் வந்து ஹஸ்பண்டோட ஐடியா தான். இந்த தண்ணி காய வைக்கிற அடுப்பு வெளியில் இருக்கும். அடுப்பு காமிச்சிருங்க. அந்த அடுப்பு சரியா போச்சு. கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஊற்றுனது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இது அப்புறம் பார்க்கலாம். ரொம்ப லாங்காக போயிடும் வீடியோ அப்புறம். ஓகே. ஸோ பார்க்குறவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். இப்போ வந்து கம்ப்ளீட்லி நம்ம பூசியாச்சா. இப்போ பார்க்குறதுக்கு வந்து நமக்கு எப்படி தெரியும்னா, ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ இங்கே எவ்வளோ உப்பு இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். ரொம்ப நேரம் காயெல்லாம் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருக்கும்போது லைட்டாக தேய்ச்சிக்கிட்டா நல்லா இருக்கும். அதுக்காக சொல்லியிருப்பாங்க. அதேதான். அடேங்கப்பா, அங்கே பாருங்க அந்த உப்பு எப்படி வந்திருக்கு அப்படின்னு. தெரிகிறதா? ஏன் கிளவுஸ் போட சொன்னாங்கன்னு எனக்கு இப்போ நல்லாவே தெரியுது. உள்ள வந்து கை ஒரு மாதிரி பொறுன்னு இருக்கு. எஸ், நிறையாவே உப்பு கரை இருக்குங்க எங்க பாத்ரூம்ல. கல்யாணம் ஒரு 2 இயர்ஸ் பக்கம் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே மாறி மாறி இப்போ நானும் என் பையன் வந்து யூஸ் பண்ணுறேன். கை வலிக்கிறது. கண்டிப்பாக ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிருங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு ஸ்க்ரப்பர் வந்து தேய்க்கலாம் அப்படின்னா அவ்வளோ மேஜிக் பொருளாக ரொம்ப கெமிக்கல் போட்டால் தான் அந்த மாதிரிலாம் நடக்கும். இவங்க ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்க சொல்லியிருந்தாங்க. நம்மளும் தேய்ச்சாச்சு. தேய்ச்சிட்டு ஃபைனலி கடைசியில் கழுவி விட்டுலாம். ஸ்க்ரப்பர் வேணா ஒரு தடவை வாஷ் பண்ணிக்க. இல்லை வேணாமா? வேணா ஒரே இதில் அப்படியே திருப்பிக்கும். ஓகே, வெரி வெரி குட். முடியல, ஆல்ரெடி வயசாகுது இல்லை? அப்படிதான் ஆச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த சைடு பாருங்க கை எப்படி அந்த கெமிக்கலோட ரியாக்ட் பண்ணதுன்னு. கை வலிக்குதுப்பா. தேய்ச்சி முடிச்சாச்சு. என்ன பரமசிவம், என்ன முடிஞ்சுதா? நம்ம இதை கழுவிடுவேன். ஓகே, அந்த வாளி தூக்கி இப்படி வைங்க.
சீக்கிரம் என்ன வேலை வாங்குறியா? இது ஒரு வேலை. செம்ம செம்ம. எனக்கு என்னமோ கரையெல்லாம் சுத்தமா எடுத்த மாதிரி தெரிகிறது. ஆமா, தெரிகிறதா? உண்மையாவே எடுத்துருச்சு கரையை. அருமையா இருக்கு. எஸ். நான் இந்த கரையெல்லாம் போகாது, டைல்ஸ் இன்னும் 4 வருஷம் பார்த்துட்டு முன்னாடி உடச்செடுத்து மாடி தான் போடணும். மறுபடியும் போடணுமா? அவர் இப்படி கரை போட்டு குடிச்சது வச்சிருக்கே இப்படி நிலைமை இருக்கு. நீங்க வேற. இது வந்து இப்ப கதவுலயுமே இருக்கு. ஏய் அருமையா இருக்கு, பளிச்சுன்னு ஆயிடுச்சு. சோப்பு போட்டு அன்னைக்கு தேய்ச்சேன்ல, சேம் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி தானே கழுவினேன். ஆனா என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா போகவே இல்லை. அது சோப்பு போட்டு தேய்ச்சாவெல்லாம் போகாது. எதுக்கு எதை தேய்க்கணும் அதுக்காக தேய்க்கணும். சோப்புக்கு உடம்பு குளியல் அவ்வளோதான், டைல்ஸுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா. சோப்பே என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஆக்சுவலி நம்ம பாத்ரூமையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணிருக்கலாம். என்னன்னா முடியாது. சரி ஓகே, இப்போ தகவலை தெரிவிச்சாச்சு. அடுத்து நம்ம ஒவ்வொன்றா இப்போ கழுத்து கழுவிக்கலாம். உண்மையாவே க்ளீனாக இல்லை, உண்மையாவே க்ளீனாக சூப்பராக இருக்கு. அமௌண்ட் கொடுத்து பண்ண சொல்லியிருப்பாங்கன்னு நினைப்பாங்க. ப்ரமோஷன் பக்கமே அவ்வளோவா திட்டறது இல்லை நம்ம. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வாங்கி நம்ம ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சேனலையும் பாதிக்கக்கூடாது, நம்ம வாங்கி இது பண்ணுற அவங்க சேனலையும் பாதிக்கக்கூடாது. கரெக்டு. ஆனால் அதுக்காக வந்து அது பொய்யா ஃபேக்காக இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம ஃபேக்காக பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் இல்லையே. நம்ம தேவைக்காக நம்ம வாங்குகிறோம், அதை மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம், அவ்வளோதான். சூப்பரா அருமையாக இருக்குது. என்ன டவுட்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்க. ஆமாம், அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லா நம்பர் வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்க, எப்படி சுத்தமாச்சுன்னு காண்டாக்ட் பண்ணுங்க, எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இதெல்லாமே நமக்கு காண்டாக்டும் பண்ணுங்க. இதை காமிச்சிருங்க. இது எல்லாமே நமக்கு இந்த கரையெல்லாம் இருக்கு இல்லையா? ஆமா, இதை நம்ம இன்னொரு நாள் காய விட்டுட்டு க்ளீன் பண்ணுங்க. இங்க கீழே பாருங்க கரை எப்படி இருக்குன்னு. இது இன்னொரு நாள் காமிக்கிறேன் எப்படி இந்த கரை எப்படி ப்ளூ கலர்ல வாதான்ட்டு. ஏன்னா இந்த கீழே டைல்ஸ்க்கு வந்து ஸ்கை ப்ளூ கலரு. ஆனால் அங்கே பாருங்க அழுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. அது தேய்ச்சி எடுத்தாச்சு, போகவே மாட்டேங்குது. அதை இன்னொரு நாள் காமிச்சிடலாம். இந்த க்ளவுஸ் ஆக்சுவலி பாருங்க, நான் எப்படி போட்டுட்டு வந்தேன், அது வந்து உள்ள வேர்த்துரும் சொரன்னு வெளியில பாருங்க. அப்ப அது போடாம நீங்க அது பண்ற அவ்வளவுதான். கை கண்டிப்பா உன் கதை முடியும் நேரம். ஓகே, இந்த கதவுலயுமே எப்படி உங்களுக்கு ஓகேவா? டபுள் ஹாப்பி, டபுள் ஹாப்பி. மனசார நல்லா இருக்கு உண்மையாவே. ஆஹா, அது எவ்வளவு கரை இருந்துச்சு பாத்தீங்களா? அப்படியே வெள்ளை வெள்ளையா ஃபுல்லா புடிச்சிச்சு. இதெல்லாம் க்ளீன் பண்ணி இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஆமா இன்னும் ஒரு 2 days ரெஸ்ட் தான். க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கதவு அப்புறம் இந்த வாளி பாருங்க. இப்போ நான் தண்ணியை ஊற்றிட்டு வாளி தெரியுதா? முன்னாடி உப்பு தெரிகிறதா? வீக்கா அப்படியே இருக்கு உள்ள பாருங்க. இது எல்லாமே ஆக்சுவலி போகும் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். எல்லா டெஸ்டிங் இப்போ போய் பார்த்துருவோம். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க. கை எவ்வளோ இப்படி வேர்த்திருக்குங்க பார்த்துருங்க. டாக்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்படிதான் மனுஷங்களாம் இப்படிதான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் காஸ்ட்லி க்ளவுஸ் போட்டிருப்பாங்க. எல்லாம் 10 ரூபா தான். காஸ்ட்லி எங்களுக்கு போய் காஸ்ட்லி. நம்ம எதுவும் மெடிக்கல் கிடைக்கிறது நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, இது இந்த க்ளவுஸையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் சீட்டு நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிட்டா. இக்கணம் இது எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா நான் அப்படியே வச்சுருவோம். நம்ம வந்து ஐயோ அதில் அந்த இது இருந்துச்சு பயமா இருக்கு. அப்படியே அந்த வழி தூக்குங்க பார்க்கலாம். வேலை ஹெல்ப். என்னடா அது வெளியே வெயிட்டாக இருக்குதுண்ணா. அவ்வளோதான், சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ ஹானஸ்ட்டு ரிவ்யூங்க, நிஜமாவே வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. கையில் எந்த ஒரு டேமேஜும் ஆகலை. க்ளவுஸ் போட்டிங்க அப்படின்னா எதுவுமே இல்லை. நம்ம எப்படி உள்ளே போகணுமோ அப்படியே வெளில வந்திருக்கோம். என்ன கொஞ்சம் இருந்த இடுப்போலி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அவ்வளோதான். ஸோ ஆனால் பாருங்கள் சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த சைடை விட அந்த சைடு பயங்கர பளிச்சுன்னு ஆன மாதிரி இருக்குது. அந்த சைடு நல்லா வச்சு தேய்ச்சோம் இல்லையா? ஸோ அதனால் ஆமாம். ஓகே, இது இப்போது ஏன் இந்த ஒரு பிளான்னா, இப்போ நான் பொங்கல் வரப்போகிறோம்யா, சரி ஓகே நம்ம எப்போயும் வீடு எல்லாமே க்ளீன் பண்ணுவோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பாத்ரூமில் வந்து நம்ம இதை போட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுட்டு மற்ற இடத்துக்குலாம் நம்ம யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நமக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் இல்லையா? பட் இவ்வளோ தான் வந்து காலியாக இருக்குது பாருங்களேன். 3 பாட்டில் ஆக்சுவலி நான் வாங்கினது. பட் காலியானது இவ்வளோ தான், ரொம்ப கம்மியாக தான்.
இவ்வளோ இதுக்கு இந்த பாத்ரூமே ஃபுல்லாக வந்து இதாகிடுச்சு. ரொம்ப வந்து பெரிய பாத்ரூம் தான். ஸோ சேம் இந்த சைடு வந்து இதில் இல்லை. இது வந்து நம்ம குளிக்கிறதுனால இந்த சோப்பு கரனால தான் அது இவ்வளோ இதுன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த குப்பையெல்லாம் மூட்டை போட்டு வச்சு நிறைய வந்து தோட்டத்தில் பிரச்சனை இருக்குங்க. இந்த இப்போ இது வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். குட்டி குட்டி அட்டையாக பார்த்தீங்கன்னா நிறைய வந்துடும். குளவி கூடு அது இதுன்னு ரொம்ப அந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹை கிளாஸ்லாம் வந்து அப்படி க்ளீனாக வச்சு அந்த இடத்துல நடப்பீங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் தோட்டத்தில் வந்து இருக்கவே முடியாது. ஸோ கண்ணுக்குட்டி சாப்பிட்டு அங்கிட்டு உட்காந்து நீங்கள் அப்படியே பொட்டெல்லாம் போட்டு இப்படி தான் இருக்கும் தோட்டம் அப்படின்னா. எல்லாம் மூட்டை முடிச்சுக்கலாத்தான் இருக்கும். ஆமாம், இது டவுனா? ஸோ க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு டவுன்லேயே நிறைய பேர் சுத்தமாக வச்சுக்கோங்க. ஆனால் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டு எல்லாமே அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கோம். ஸோ எனக்கு போட்ட கார்த்திகை தீபம் போல. ஐயோ, இந்த பாட்டில் எடுக்காமட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது வந்து சூப்பராக நமக்கு வந்து வேலை செய்யுது. இன்னொரு விஷயமும் நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா இதை நான் சொல்லியே ஆகணும். வாரணம் போயிடும். தம்பி அமைதியாரு. வாரணம் போயிடும் டைலாக்லாம் இல்லை, யாரோ வராங்க போல தான் விளையுது. இப்போ பார்த்தீங்கன்னா நிலா குட்டி சேனல் அந்த அக்கா, அவங்க பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. டே கம்மன்றா. சரியா எனக்கு அவங்க பேர் வந்து ஏதோ சொன்னாங்க, மறந்துட்டேன். பட் அவங்க ப்ராடக்ட் நிஜமாவே சூப்பராக இருக்குது. அக்கா அவங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணது எனக்கு ரொம்ப வந்து மனசுக்கு திருப்தி, வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப திருப்தி. நிறையா ஹஸ்பண்ட்லாம் ஷாக் ஆகிட்டார், திட்டிகிட்டே இருந்தார், எப்படி நீங்கள் 2 பேர் யூஸ் பண்ணுறப்ப இவ்வளோ உப்பு கரை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாவே எனக்கு வந்து இப்போது ரொம்ப மனசார திருப்தியாக இருக்குது. நான் எல்லா இடத்துலையுமே வந்து கரை இருக்கட்டலாமே யூஸ் பண்ணி கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரடக்ஷன் கொடுக்காம இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிட்டனால ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபார்மர் கப்புள் லைஃப் ஸ்டைல், இந்த நேம் சேஞ்சிங் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் ஒரு வீடியோவில் ஃபார்மர் கப்புள் வ்ளாக்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் டக்குன்னு மாற்ற முடியாது. அதனால தான். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் நிலா குட்டி சேனல். பாய்.